அண்ணா உங்கள் பேருண்ணா? வணக்கம், என் பேர் செல்வன். கேம்ப்லைன் கோத்தேரி பேரூராட்சி வேலை துப்புரவு பணியாளர். எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? நான் 40 வருஷம் 5 வருஷம் டெம்பரரி வேலை செஞ்சேன். இப்போ பர்மனெண்டாகி 35 வருஷம் ஆகி போச்சு. இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது ரிட்டையர்டுக்கு. ரிட்டையர்டு ஆனால் எனக்கு ஒரு வீடு வேணும். வீடு எல்லாம் ஒரு ஷெட்டு மாதிரி கட்டிடுறது பட்டா வேணும். இருக்குது பட்டா கொடுத்தீங்கன்னா உங்கள் டைவில் எதாவது பட்டா வாங்கி இதை வீட்டை கட்டிக்கலான்ட்டு இருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்க வீடு வேணும். உங்களுக்கு கோட்டர்ஸ் இருக்குல்ல? கோட்டர்ஸ் ரிட்டர்னாக காலி பண்ணணுமே, ரிட்டர்னாக காலி பண்ணணும். சரிண்ணா, இப்போ நீங்கள் கோட்டர்ஸ் எப்படி இருக்கு? உங்கள் கோட்டர்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடு எது கட்ட ஆரம்பிச்சிங்க? கோட்டர்ஸ் இருக்குல்ல? இருக்குது. கோட்டர்ஸ்லேயே குடும்பம் குடும்பம் 2 குடும்பம் ஆகி போச்சு. பசங்க 2 பசங்க இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வீடு வேணும்ல. ஒரு செட்டு நான் இடம் பிடிச்சி செட்டு போட்டு பஞ்சாயத்து லேண்டில். இல்லை அது நல்ல லேண்டா இல்லை புதரா இருந்ததா? பொருளாண்டதா பஞ்சாயத்து லேண்டு. இல்லை எப்படி இந்த லேண்ட் அது போகிற புதராக இருந்துச்சு. போகிற செடியெல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் வெளிச்சு விட்டு மட்டை மாடிச்சு விட்டு சரிண்ணா கொஞ்சம் கிளீன் பண்ணி. சரிண்ணா, இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வேலை செஞ்சீங்களா? எந்த மாதிரிலாம் வேலை செஞ்சீங்க பஞ்சாயத்து போர்டுக்காக? இந்த கோத்தேரிக்காக போகிற நைட் ஷெல்லாம் ஓட்டணும். எப்படி அதாவது இந்த பக்கெட் சிஸ்டம்னு சொல்லி. பக்கெட் சிஸ்டம் என்ன புரியல? அந்த அழுக்கு மனுஷனோட கல்வியை ஆள்ற மாதிரி மனசுல எப்பத்திலிருந்து? ஆமாம் 85 இருந்து. அப்படின்னா எல்லாம் பெயிண்டுருவாங்க. ஆமா, அது கொண்டு பக்கெட்ல பண்ணி கம்போஸ் பண்ணி எரிவு பண்ணி கொண்டு ஊத்தணும். அப்படின்னா நீங்க பக்கெட்ல இருந்து ஊத்தணும். அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எப்படின்னு. அது எப்படி விளக்கம்னா அப்புறம் பஞ்சாயத்து கொண்டு அவங்க காசு கட்டிடுவாங்க. சரிங்க, வரி கட்டிடுவாங்க. அங்க சரிங்க, இந்த பப்ளிக் பாத்ரூம்ல வரி கட்டிடுவாங்க, வீடு வேலை கட்டிடுவாங்க. அது நம்ம டெய்லி ஒரு 5 மணிக்கு மேல போய் அந்த 5 மணிக்கு போயிருமா? அப்பலாம் 5 மணிக்கு மேல வேலை டியூட்டி முடிச்சிரு. ஒரு 7 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ண முடியும். சாயந்தரம் நைட்டா? ஏன்னா பகல்ல அது 8 வர முடியாது. நைட்ல பகல் 8 வந்து பப்ளிக் ஜனமெல்லாம் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. நல்லா மூக்க பிடிப்பாங்க. அதனால பக்கெட்ல அள்ளிட்டு வர முடியாது. ஆமா, பக்கெட்ல ஒரு பக்கெட் கொண்டு போய் அங்க ஒரு பக்கெட் வச்சிரணும். அந்த அவங்க பாத்ரூம்ல அவங்க பேல்றது வந்து நம்ம பக்கெட்ல தான் உழுகும். உழுகு. அந்த பக்கெட் வந்து சாயந்தரம் வச்சு போட்டு பக்கெட் மாத்திட்டு வரணும். மாத்திட்டு வரீங்க. மாத்திட்டு வந்து அப்புறம் ட்ரம்ல ஊத்துவோம். அது நைட் பகல் வேலை செய்ய மாட்டோம். பகல் வேலை செய்ய பப்ளிக் ஜனம் எப்படி வேலை செய்யுது? அப்ப உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? அப்ப சம்பளம் டெய்லி ஒரு 100 ரூபாய். 100 ரூபாய்? சரிங்க. அப்ப சரக்கு அடிக்க சொல்லுவாங்களா? சரக்கு ஃபுல்லா அடிப்போம். சரக்கு எம்ஜிபில போற கம்ப்ளீட்டா போற பட்டு சாராய தண்ணி கிண்ணி கல்லு கில்லு எல்லாம் ஃபுல்லா அடிப்போம். எல்லாம் அடிக்கலாம். சரிண்ணா, வேலை செய்ய முடியாது. நைட் சாப்பிட முடியாது. தண்ணி அடிக்காம வேலை செய்ய முடியாது. தண்ணி அடிச்சா வேலை செய்ய முடியும். சரி, தண்ணி அடிச்சு இப்ப அதுல எவ்வளவு மீதி ஆகும்? அந்த காசு அவ்வளவு ஒன்றும் மிச்சம் மாட்டல. அந்த காசை வச்சு நீங்க பட்டாலாம் வாங்க முடியாது. ஆனா இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு வந்த சம்பளத்தை அதை வச்சு நீங்க பணக்கார ஆக முடியாது. விற்கிறது அதிக கடன் வட்டிக்கு வச்சா கஷ்டம். வட்டிக்கு வாங்கியா? ஆமா, வட்டிக்கு வாங்கணும். மணி மாசம் கட்டணும், மணி திருப்பி வாங்கிடுவோம். 10 சம்பளம் மொத்தம் அந்த காலத்துல. ஆமா, வட்டிக்கு வச்சா வாங்கி பண்றது. அப்படியே போல போலீஸ் வையா. சரிண்ணா, இப்ப அந்த காலத்துல இருக்கும்போது நீங்க கோட்டர்ஸ் இருக்கீங்களா? எத்தனை ரூம் இருந்தது? கோட்டர்ஸ் 2 ரூம் தான். விளக்கு தான். அப்ப பாத்ரூம் எல்லாம் கிடையாது. கரண்ட்டும் கிடையாது. இது எந்த வருஷம்? இது இப்போ 10 வருஷம் தான். கரண்ட் எப்போ வந்தது? 10 வருஷம் இருக்கு. கரண்ட் வந்து 10 வருஷம். சரிண்ணா, இப்போ அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ குளிக்கிறதா நல்லா பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும். மரவா இருக்குல்ல? மரவா இருக்க கீழே லைன்ல 2 லைன் வச்சு கீழே லைன்ல என்ன மரவா இருந்தது? பாத்ரூம் கட்டி விட்டுருந்தாங்க. மேல வந்து பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் வீட்டுக்குள்ளே 2 ரூம் தான். முன்னாடி ஒரு ரூம், பின்னாடி ஒரு கிச்சன். அந்த கிச்சன்ல தான் சாப்பாடு செய்யணும். முன்னாடி ரூம்ல படுத்துக்கணும். அதுக்கு ஃப்ரண்ட் ரூம்ல வந்து வெராண்டா இருக்கு. சரிங்க. இந்த தார பையில போட்டு தொங்கிட்டு உடம்புக்கே வந்து அங்கதான் படுக்கணும். போய் ஜாய் சொன்னாங்க வை எங்க படுக்க முடியும்? இந்த தார் பேர் தொங்கிட்டு அப்ப அந்த பாசல போய் படுக்கணும். அது மாதிரி வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். அது நம்ம வெராண்டாவிலே கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்கு. மழைக்கான வச்சுட்டு அப்புறம் அங்கே விறகெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டுக்க வேண்டியது. பல கேஸ் எல்லாம் கிடையாது. இப்போதான் கேஸ் வந்துச்சு. சரிண்ணா, அப்போ அந்த வீடு இருக்கு. இப்போ குழந்தைங்க பிறக்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க வேற வீடு இடம் இல்லாதனால பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறீங்க. எப்படின்னு சொல்லுங்க. அது எப்படின்னா ஒரு இடம் வச்சு காலியா இருந்துச்சு. வெட்டி இந்த வீட்டுல படுக்க முடியல, குளிக்க முடியல. கொஞ்சம் பசங்க கொஞ்சம் வச்சு படிக்கிற கொஞ்சம் இதாயிட்டாங்க. இப்ப நம்மளாங்க அவங்களும் டிஸ்டர்ப் ஆகும்ல. நம்ம ஒரு தனியாக ரூம் வச்சுன்னா அவங்க படிச்சுக்குவாங்கன்னு சொல்லி நாங்க ஒரு காட்டுல வந்து ஒரு இடத்த பிடிச்சி எல்லாம் புதரா வச்சு பஞ்சாயத்து லேண்ட்ல. சரி, இப்ப என்ன பட்டா கேட்டு? அதுதான் பட்டா கேட்டுக்கிறப்போ என்ன சொல்லிருக்காங்க? இப்ப பட்டாக்கு நீங்க தான் ரெடி பண்ணப்போ இல்ல பட்டா குடுக்கறேன்னு சொன்னாங்க. பட்டா குடுக்கறனால முன்னே காணா. திமுக ஆட்சியில குடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பார்த்தாரா? பார்த்தாரு. ஒரு டைம் வந்தாங்க. ஈஓ எல்லாம் பார்த்தாரு. நல்லா பார்த்தாங்க. பார்த்தா என்ன சொன்னாங்க? குடுக்கறேன்ட்டாங்களா? தரண்டாங்களா? கொடுப்பாங்களா? தெரியலையே. ஓகே, குடுக்கலன்னா என்ன பண்ணலாம் தெரியல. இல்ல போராட்டம் பண்ணுவீங்களா? போராட்டம் பண்ணுவோம் கண்டிப்பா. ஆனா இந்த லேண்ட் ரொம்ப முக்கியமா? முக்கியம் வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா சரி, இப்போ நிறைய தலைகடாய் போச்சு. ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நிறைய பேர் பஞ்சாயத்து லேண்ட்ல குடியிருக்காங்க. அவங்க எல்லாம் பட்டா கேட்குறாங்க, நீங்க பட்டா கேட்குறீங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்?
எல்லாம் கேட்குறாங்கன்னா இப்போ நான் பஞ்சாயத்து வேலை சேர்ந்துக்கிறேன் போகும்போது சும்மா பஞ்சாயத்து வேலை ஒரு பட்டை காசு நம்ம இங்கேயே செட்டில் ஆகிருந்தா நம்ம கீழேயே போகணும் வெயில் போய் இருக்கணும் நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ போட்டியா கீழே அந்த அவங்களும் அதான் சொல்றாங்க. நானே கேட்குறேன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம இங்கே இருந்தோம், இங்கே இருந்து பக்கெட்டை வாங்கி பக்கெட்டை தூக்கி இருந்து போட்டு சம்பளமே இல்லாம சம்பளம் எல்லாம் குடிக்கு செலவு பண்ணி அந்த சமயத்துல யார குடும்பம் பார்த்துக்கிட்டாங்க? வீட்டில் தான் பார்ப்பாங்க. வீட்டில் தான் ஆமாம், இலைக்கு போவாங்க. டெய்லி 25 ரூபா கூலி ஒரு நாளைக்கு. அவங்க தான் பொம்பளை தான் பார்த்து. பொம்பளை தான். அப்ப நீங்க இந்த கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யணும் ஒன்றும் கவர்மெண்ட்ல வாங்க தண்ணி அடிக்கிறதே டெய்லி தண்ணி அடிக்கிறதே போல. அங்கிருந்து வரும்போது தலைகளை தான் வருவோம் எப்பவுமே சம்பளம் வந்து அலுவலகம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த அந்த அழுகு பையில தூக்கினா வந்து சாப்பிட முடியாது. வந்து அந்த பச்சை வாடு சாப்பிடணும்னா ஒரு ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அது கொஞ்சம் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடு இறங்கும். துணி எல்லாம் ஸ்மெல் அடிக்கும். துணி எல்லாம் ஸ்மெல் அடிக்கும். டெய்லி வந்து துணி அப்பெல்லாம் ஆப்டேஷன் தான். இப்போ ஃபுல் பேண்ட்டு அப்போ ஆப்டேஷன். இது மட்டும் ஆப்டேஷன் இந்த ஸ்கூல் பசங்க போட்டு போகிறாங்கல்ல, சரிங்க, அந்த துணி தான் போட்டு போவோம். ஆனால் உங்களுக்கு வந்து பட்டா கிடைச்சாகணும். கிடைச்சதுன்னா ஒரு இது வேண்டுறவங்களையும் நல்லது.